தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 33வது வாரம் சனிக்கிழமை. நம்முடைய வாழ்வு சாவோடு முடிந்து விடுவதில்லை, மாறாக நமக்காக விண்ணக வாழ்வு காத்து கொண்டிருக்கின்றது, நிலை வாழ்வு காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாகவும், இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது நாம் அந்த நிலை வாழ்வை மீது கண்களை பதிய வைத்தவர்களாக வாழ்ந்து இந்த உலகை வாழ்வை பயன்படுத்தி மறு உலக வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை கொடுப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. இப்படி நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு மறுவுலக வாழ்வை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். யோவான் புத்தகம் 11:25-26 படிக்கின்ற பொழுது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, வாழ்கின்ற போது என்னில் நம்பிக்கை வைப்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லி இயேசு மறு உலக வாழ்வை பற்றி, நிலை வாழ்வை பற்றி எடுத்து எம்ப இருக்கின்றார். மேலும் இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். யோவான் புத்தகம் 14:3 படிக்கின்ற பொழுது, நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்து விட்டு வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று இறைவன் வாக்கு தத்தம் கொடுத்தது. மேலும் லூக்கா புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது, நல்ல கல்வன் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது, நீ ஆட்சிமையோடு வருகின்ற பொழுது என்னையும் நினைவுகூரும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்வது, இன்றே என்னோடு வான்வீட்டிலே இருப்பாய் என்று சொல்லி. ஏனெனில் ரோமர் புத்தகம் 6:23 சொல்லப்படுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம், மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு அவர் கொடுக்கின்ற வாழ்வோ நிலை வாழ்வு என்று சொல்லப்படுகின்றது. பவுலடியார் சொல்லுவார் அல்லவா, இந்த உலகிலே கிறிஸ்துவோடு சேர்ந்து இருந்தோம் எனில் அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுவோம். கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்த வல்லமையுள்ள கடவுளின் ஆவியான் நம்மிலே குடியிருக்கின்ற பொழுது அவர் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியுடைய மைய பொருளாக இருப்பது இதுதான். கிறிஸ்து வாழ்வினுடைய சாராம்சமாக இருப்பது இதுதான். நமக்கு நிலை வாழ்வு உண்டு என்கின்ற நம்பிக்கை. அன்பு சகோதரமே, இயேசு வாழ்ந்த காலத்திலே 2 சமய குழுக்கள் இருந்தன. ஒன்று பரிசேயர்கள், மற்றவர்கள் சதுசேயர்கள். பரிசேயர்கள் தான் அடிக்கடி இயேசுவை கேள்விகளை கேட்டு அவரை சோதித்தார்கள். இயேசு செய்த ஒவ்வொரு செயலையும் சாடுகின்றவர்களாக இருந்தார்கள். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று சொல்லி லூக்கா 20:2 கேட்டு இயேசுவை சோதித்தார்கள். இயேசு ஆலயத்தை தூய்மையாக்குகின்ற பொழுது 20:22 எந்த அதிகாரத்தை கொண்டு இதை செய்கின்ற சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்பவர்களாக இருந்தார்கள். இந்த பரிசேயர்கள் பாரம்பரியத்தை மையமாக வைத்து இறைவார்த்தை புரிந்து கொள்ள முயற்சித்தார்கள். அந்த புரிந்து கொண்டதை மக்களுக்கு எடுத்துச் செல்பவர்களாகவும் இருந்தார்கள். சட்ட அறிஞர்களும் இவர்களோடு இணைந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இவர்கள் சமய சடங்குகளை மிகவும் தீவிரமாக கடைபிடிப்பவர்களாக இருந்தார். உதாரணமாக ஓய்வு நாள் சட்டங்களை கடைபிடிப்பது, தூய்மை சடங்குகளை கடைபிடிப்பது, இதெல்லாம் மிகவும் தீவிரமாக கடைபிடித்து மக்களுக்கு முன்னால் தங்கள் நேர்மையாளர்களாக காட்டிக்கொண்டவர்களாக இருந்தார்கள். மேலும் இவர்கள் மெசியாவினுடைய வருகைக்காக, மீட்பரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் உயிர்ப்பின் மீது, ஆவியின் மீது, வான் தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்றொரு குருவாக இருக்கின்ற சதுசேயர்கள் இதற்கு முழுவதுமாக மாறுபட்டவர்களாக இருந்தார். இவர்கள் முதல் 5 நூல்களை மட்டுமே, தோரா என்று சொல்லப்படுகின்ற முதல் 5 நூல்களை மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். யூத சமூகத்திலே மிக உயர்ந்த நிலையிலே ஆட்சி செய்கின்ற அந்த நிலையிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எருசலேம் ஆலயத்தை பராமரிக்கின்ற எல்லா காரியங்களையும் செய்கின்ற அந்த தலைமை குருக்குடைய பணியை இவர்கள் விட்டுவிடாமல் தங்களுக்குள்ளே வைத்து காப்பாற்றுபவர்களாக இருந்தார்கள். மேலும் இவர்கள் சாலமோன் அரசராக இருக்கின்ற பொழுது தலைமை குருவாக இருந்த சாதோக் என்கின்ற அவருடைய வழிமரபிலே வந்தவர்களாக சொல்லப்படுகின்றார்கள். இவர்கள் உயிர்த்தெழுதலை பற்றியோ அல்லது வான் தூதர்களை பற்றியோ ஆவியை பற்றியோ நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இத்தகைய சதுசேயர்கள், உயிர்ப்பு மீது நம்பிக்கையற்றவர்கள், இயேசுவை
கேள்வி கேட்க வருகின்றார்கள். அவரை சிக்க வைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு. பாரம்பரியங்களில் நம்பிக்கொண்டிருக்கின்ற பரிசேயர் பக்கம் நீ சார்ந்திருக்கின்றீரா? மோசேயின் சட்டங்களை அடங்கிய 5 புத்தகங்களை மதிக்கின்ற எங்கள் பக்கம் சார்ந்திருக்கின்ற அந்தகைய ஒரு வஞ்சக எண்ணத்தோடு ஒரு பெண் 7 பேரை திருமணம் செய்து கொள்கின்றார். எல்லோரும் இறந்து போகின்றார்கள். உயிர்த்தெழுகின்ற பொழுது அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்று சொல்லி இதனுடைய பின்னணி எங்கே என்று பார்க்கின்ற பொழுது இணைச்சட்ட நூல் 25:1-5 வரை இருக்கின்ற வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவன் ஒரு பெண்ணை மணந்து குழந்தை பாக்கியமின்றி இறந்து போனான் என்றால் அவனுடைய இளைய சகோதரன் அந்த பெண்ணை மணந்து தன்னுடைய சகோதரனுக்கு வாரிசு உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதை வைத்து இயேசுவை சோதிக்க கேட்கின்ற பொழுது எப்படி சாத்தான் இறை வார்த்தை கொண்டு இயேசுவை சோதிக்கின்ற பொழுது இயேசுவும் இறை வார்த்தை கொண்டு சாத்தானை துரத்தி அடித்தாரோ அதை போலவே இந்த சதுசேயர்களையும் இறை வார்த்தையின் துணை கொண்டே அவர்களுக்கு பதில் சொல்பவராக இருக்கின்றார். என்ன என்று பார்க்கின்ற பொழுது விடுதலை பயன் நூலிலே 3ஆம் அதிகாரத்திலே மோயிசனுக்கு எரிய முச்செடி நடுவிலே கடவுள் காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னை சொல்லுகின்ற பொழுது இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்லிவிட்டு நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லுவார். நான் வாழ்வோரின் கடவுளை அன்றி இறந்தோரின் கடவுள் அல்ல என்று சொல்லி என்னை பொறுத்தவரை அனைவரும் வாழ்பவர்களே. யாரெல்லாம் வாழ்பவர்கள்? கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்பவர்கள் அனைவருமே இறைவனிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதைத்தான் இயேசு சொல்லுவார், உயிர் வாழ்கின்ற பொழுது என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லி. ஆக விண்ணக வாழ்வு தொடர்ச்சியே என்கின்ற அந்த ஒரு செய்தியை இங்கே சொல்லுகின்றார். இரண்டாவதாக இந்த உலகிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசாவாசங்கள் மற்ற எல்லா விதமான பாதுகாப்பிற்காக சேர்த்து வைக்கின்ற எதுவுமே நம்மை பின்தொடர்ந்து வராது என்கின்ற ஒரு செயல்பாடையும் இந்த உலகில் நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் மட்டுமே நம்மை பின்தொடர்ந்து வரும் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லுகின்றார். இதைத்தான் பவுலுடையார் ரோமர் புத்தகத்திலே 15:53 படிக்கின்ற பொழுது அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு 15:43 இவ்வாறு சொல்லுவார், மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மதிப்புக்குரியதாய் உயிர் பெற்றெழுகிறது, வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுடையதாய் உயிர் பெற்றெழுகின்றது, மனித இயல்பு கொண்டதாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் தெழுகின்றது என்று சொல்லுவார். இதுதான் இந்த மன்னக வாழ்விற்கும் விண்ணக வாழ்விற்கும் இடையே இருக்கின்ற மிக தெளிவான ஒரு விளக்கத்தை இயேசு இங்கே கொடுக்கின்றார். இந்த மன்னகத்திலே தான் பெண் கொள்வதும் பெண் எடுப்பதும் உறவுகளோடு வாழ்வதும் எல்லாம். ஆனால் விண்ணகத்திலே நாம் விண்தூதர்களைப் போல இருப்போம். அனைத்தையும் கடந்து ஆண்டவனையோடு இணைந்து ஆண்டவரின் மகிமையிலே வாழ்கின்ற மக்களாக இருப்போம் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை இயேசு இங்கே சொல்லி காட்டுகின்றார். அன்பு சகோதரமே, நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற 2 பாடங்கள். ஒன்று, உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த உலகத்தோரின் வாழ்வு முடிந்து விடுவதில்லை, சாவோடு என் வாழ்வு முடிந்து விடுவதில்லை, எனக்காக நிலை வாழ்வு காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை. எப்படி அது கிடைக்கும்? ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது. எப்போது நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம்? அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது. உயிர் வாழ்கின்ற பொழுது என்னில் நம்பிக்கை வைப்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். வாழ்கின்ற பொழுது ஆண்டவன் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களாக இருக்க முடியும், அவரோடு இணைந்து வாழ முடியும். அப்படி என்றால் நாம் வாழ்கின்ற பொழுது அருட்சாதன கொண்டாட்டங்களிலும் தெய்வீக திருப்பலியிலும் மற்ற எல்லா ஆன்மீக காரியங்களும் அக்கறை உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது அதை கிறிஸ்துவோடு இணைகின்ற வாழ்வாக நம் வாழ்வை மாற்றுகின்றது. வாழ்வை நிலை வாழ்விற்கு சொந்தமாக அதை தயாரிக்கின்றது. இரண்டாவதாக, நம் கடவுள் வாழ்வோரின் கடவுள், மரிப்போரின் கடவுள் அல்ல. கடவுளை பொறுத்தவரை நாம் எல்லோருமே வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு நம்முடைய இந்த அழிந்து போகின்ற உடல் இந்த மண்ணோடு மண்ணாக மறைந்தாலும் ஆவிக்குரிய உடல் ஆண்டவர் பிரசனத்தில் செல்லும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே இந்த அழிந்து போகின்ற உடல் மீது அதிக அக்கறை காட்டுவதை விட அழியாத நிலை வாழ்வுக்கு சொந்தமாகின்ற ஆன்மாவின் மீது அக்கறை கொண்டு வாழ முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நீலையில்லா உலகம் இது, நினைவினில் எழுதிவிடு.